ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனேயே அவங்க ஆரம்பிச்சுடுறாங்க. ரேவதிய வீட்ல இங்க பார்க்கும்போது, ஒரு குழந்தை இங்கேயும், ஒரு குழந்தை அங்கேயும் இருக்கிறத பார்க்கும்போது, மனசுக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுங்க. ரேவதி சொல்ல முடியாம தாங்க இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் இந்த மதி தானங்க காரணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்ருக்காங்க. ரேவதி பயங்கர கோவத்தோட வெளிய வந்து, "காலையிலேயே ஆரம்பிச்சுட்டியாம்மா? நீ பேசுறத பார்த்து நான் இன்னைக்கே கிளம்பி போயிடணுமா என்ன? அதுக்கு தானே நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்க. எனக்கு என்ன அவரு அடிச்சது தப்பு அப்படின்னு நீ உணர்ந்திருந்தேன்னா, நீ வந்து எப்படியாவது என்ன கன்வீனியன்ஸ் பண்ணி அவரோட அனுப்பி வச்சிடலான்னு நாள் கணக்கா இப்படி பேசிட்டு இருப்பியா? அவர் மதியோட வேலை விஷயத்துல அவரு நுழைஞ்சது தப்பு தானே. அதை உன்னால ஒரு வார்த்தை கேட்க முடியல அப்படின்னா, இன்னைக்கு நீ அவரோட என்ன அனுப்பி வச்சா மட்டும், அவர் என்ன அங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டு, நான் பண்றது எல்லாமே சரி அப்படி சொல்லி என்ன வந்து எது செஞ்சாலும் இல்ல நீ பண்றது கரெக்ட்ன்னு சொல்லி வச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ? இங்க உன் மருமகளுக்கு நீ என்ன பண்றியோ அதே தானேம்மா எனக்கு அங்க பண்ணுவாங்க. நீ அப்ப வந்து மதிக்கு நடந்தது தப்பு தானே. இதுவே நான் ஒரு வேலையில இருந்து வேற யாராவது என்னோட வேலை போகிறதுக்கு காரணமா இருந்தா நீ இப்படி தான் பேசியிருப்பியா? என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒரு தலை பட்சமாக இருக்கிற அப்படி சொல்லி ரேவதி கேட்கவும், ராஜலக்ஷ்மிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அன்னைக்கு கூட வந்து உன்னை நல்லா கவனிச்சுக்கணும், உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு மதி சொல்லிட்டு இருந்தா, எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் அவள் உங்களை எல்லாம் கரெக்டான இடத்துல தான் வச்சு பார்க்குறா. தப்புனா தப்பு, சரினா சரின்னு. ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இப்போ மதியினாலே ஒரு தப்பான பார்வையிலேயே பார்க்குறீங்க? மதி எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக தான் இருக்கா, நீங்கள் பார்க்குற விதம் தான் தப்பாக இருக்குது அப்படின்னு ரேவதி சொல்லவும், யாரோடையுமே பதில் பேசவே முடியறதில்ல. சுரேஷ் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வராரு. அக்கா, நீ அதுக்காக வந்து மாமாவை பிரிஞ்சு இங்கே இருக்கிறது கரெக்டா? உன்னை அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சா? நீ உன்னோட வீட்டில் பசங்களோட மாமாவோட சேர்ந்து வாழ்கிறதுனே கரெக்டாக வரும். அதை தான் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏக்கா அப்படி தப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கிற அப்படி சொல்கிறாங்க. டேய், இந்த பிரச்சனை எதுக்கு வந்துச்சுன்னே முதல்ல நீங்கள் வந்து யாருமே வந்து முழுசாக கேட்கவே இல்லை. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அவர் அடிச்சிட்டாரு. அதுவும் நான் என்ன அடிச்சிட்டாருன்றதுனால ஒரு கொஞ்சம் அதிகமாக அவரை தப்பாக நினச்சிட்டிங்க. ஆக மொத்தத்தில் அவர் எது பண்ணாலும் கரெக்டு அப்படி தானே நீங்கள் இருக்கீங்க அப்படி சொல்லி சுரேஷ் கிட்ட வந்து ரேவதி கேட்கவும், சரி என்னதான்க்கா பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு உடனே அப்போ தான் சுரேஷ்கே தெரிய வருது, மதியோட வேலை போகிறதுக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு ப்ரொமோஷன் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி இங்கே வந்து பேசணும் அப்படின்னா, மதியோட வேலை போகிறதுக்கு காரணமாகவும் அவர் தானே இருந்திருக்கிறாரு. இது அவர் பண்ணது தப்பு தானே, ஒரு வார்த்தை நம்மக்கிட்டையாவது பேசியிருக்கலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ சுரேஷ் வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்காரு. பார்த்து தான் வந்து தங்கராஜ் வந்து வீட்டுக்கு வராரு. எப்படியும் சுரேஷ் போய் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தியிருப்பான். ரேவதியை போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி வந்துட்டுருக்காரு. அப்போ அவர் வந்த உடனே எல்லாரும் வாங்க அப்படி சொல்லி உட்கார வைக்கிறாங்க. இப்போ ரேவதி நான் கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படி சொல்லி தங்கராஜ் கேட்கவும், நீங்கள் ரேவதியை கூட்டிகிட்டு போகிறதுல எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் மேலே இருக்கிற கோவம் அவளுக்கு இன்னுமே குறையவே இல்லை மாப்பிள்ள, என்ன பண்ண போகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த மதியோட வேலை போகிறதுக்கு நீங்கள் காரணம்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சா அப்படி சொல்லி ராகவன் கேட்கவும், இதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா அப்படி சொல்லி ஒரு தங்கராஜ் சொல்கிறாரு. நான் வந்து இதை வந்து அவளோட வேலை போகிறத நிப்பாட்டி அவளை கஷ்டப்படுத்தணுன்னால நான் இது பண்ணலை மாமா. அவள் இந்த வீட்டில் உங்களோட எல்லாரோட சேர்ந்து இருக்கணும், வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் வீட்டை விட்டு வெளியே போயிடறா, நைட்டில் வரா. அப்போ எப்படி உங்களை எல்லாம் அவள் புரிஞ்சுப்பான்னு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நல்லவர் மாதிரி அவர் பேசிகிட்ருக்காரு. மாப்பிள்ளை பண்ணது சரி தானே, அது தப்பாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் ரேவதியும் அதை சடனாக மதிக்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதுல்ல. மதியும் எங்ககிட்ட சொல்லாமல் சடனாக போய் மாப்பிள்ளை கிட்ட சண்டை போட்டது எல்லா ஒரு வகையில் பார்த்தா கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. அதுக்காக ரேவதி இங்கே இருக்க சரியாக வராது இல்லை அப்படின்னு ராகவன் சொல்கிறாரு. அதே நீங்கள் இப்போ தானே இதை இப்படி பேசுகிறீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி மதி பண்ணது மட்டும்தானே தப்புன்னு பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. பாக்யராஜ் வந்துட்டு, இவர் ரேவதியை அடித்ததுக்கு எந்த காரணம் வேணும்னா சொல்லட்டும், ரேவதியை அடித்தது தப்பு, அதனால் ரேவதியை இவரோட அனுப்புகிற மாதிரி இல்லை. இவர் வந்து அடிச்சிருவார், அதுக்கப்புறமா பயங்கரமாக பிளானை போட்டு நாடகம் போடுவார். அதையெல்லாம் நீங்களும் அனுப்பிட்டு நாளைக்கு ரேவதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் பார்க்குறது? ரேவதியெல்லாம் அனுப்புறதா ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பாக்யராஜ். அனுப்பாமல் வேறு என்னடா பண்ண போகிற? என்னடா நீ வர வர ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க? பெரியவங்க நாங்கள் 2 பேர் பேசுகிறது உனக்கு ஒரு விஷயமாகவே தெரியலையா? எல்லாரும் இந்த வீட்டில் இந்த மதி வந்ததுலேருந்து ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க. எங்கள் பேச்சுக்கு இந்த வீட்டில் மரியாதையே கிடையாது. நான் தான் அத்தனை முறை சொல்கிறேன், நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா நினச்சிட்டு இருக்க? மாப்பிள்ளையும் வாழ்கிறதுக்கு தானடா கட்டிட்டு போனார், அதை விட்டுட்டு என்னவோ ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லி ராகவன் கேட்கவும், அமைதியாக இருங்கப்பா, உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் கண்மூடித்தனமாக உங்கள் மாப்பிள்ளையை நம்பிட்டுருக்கீங்க. அதனால தான் எது பண்ணாலும் அது இதுக்காக இருக்கும் அதுக்காக இருக்கும்னு நீங்களே நல்ல எண்ணத்தோடு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் ரேவதியை ஒரு சின்ன விஷயத்துக்காக கையை நீட்டி அடித்தது தப்பு தான் அப்படி சொல்கிறாங்க. நான் ரேவதியோட அண்ணன் அப்படிங்கிற மரியாதை கூட இல்லாமல் நான் தரணியை வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது ஒரு வார்த்தை உள்ள வான்னு என்னை யாரும் கூப்பிடல. அதுக்கப்புறம் நாய் நடத்தின மாதிரி என்னை நடத்தினாங்க.
அனாவசியமாக மரியாதையே இல்லாமல் பேசினாங்க. இன்றைக்கி வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி வீட்டில் பம்பிக்கிட்டு பேசுகிறாரு. நீங்களும் அதை நம்பிக்கிட்டு ரேவதியை அனுப்ப போகிறீங்களா? நீங்கள் பாட்டுக்கு ரேவதியை அனுப்பிட்டு அங்கே இவர் கூட்டிகிட்டு போய் என்னெல்லாம் பேசுகிறாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க போகிறீங்களா? ரேவதியும் வேறு எதுக்கு பிரச்சனை, நம்ம எப்படியும் வீட்டுக்கு போனால் நம்மளை அனுப்பி வச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லாமல் விட்டுருச்சுன்னா என்னப்பா பண்ணுவீங்க அப்படி சொல்லி பாக்கியராஜ் கேட்குறாங்க. உடனே தங்கராஜ் பயங்கரமாக கோவப்பட்டு, என்னடா நான் பார்த்துட்டே இருக்க, ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பாக்கியராஜை கை நீட்டி அடிச்சிடறாரு. எல்லாருக்குமே பயங்கர கோவம் வருது. இன்றைக்கி நான் தப்பை தட்டி கேட்டதுக்கு என்னை அடிக்கிற இவர் நாளைக்கு ரேவதியை எப்படி பார்த்துப்பாரு, ஒரு நிமிஷம் கூட இனிமேல் இந்த வீட்டில் இவர் இருக்கக்கூடாது, மரியாதையாக வெளியே போ அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா தங்கராஜை கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுறாரு. ரேவதி தன்னோட அண்ணனை அடித்ததுனால எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ரேவதி எதுவுமே சொல்லாமல் பாக்கியராஜ் பக்கம் இருக்காளே அப்படிங்கிற அளவுக்கு மீறின கோவம் தங்கராஜுக்கு இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் இந்த மதியால் தான் அப்படி சொல்லிட்டு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா முதல்ல கார்னர் பண்ணுறது மதியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து மதி மேலே இருக்கிற அந்த கோபம் இன்னும் குறையாமல் அது தடுத்து அவர் மதி வேலை வாங்குறதுலையா இருக்கட்டும் எதுலையா இருக்கட்டும் அவர் நிறைய பிரச்சனைகள் பண்ணுவார் அப்படிங்கிறது அவரோட முகத்திலேயே தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ தூரத்துக்கு இந்த பிரச்சனை நடந்ததுக்கெல்லாம் யார் காரணம், மதி தான் அப்படின்னு ராஜலக்ஷ்மி வேற ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ரேவதி, உன் புருஷனும் அண்ணனும் மாற்றி மாற்றி சண்டை போடுற அளவுக்கு இந்த பிரச்சனை போச்சு. பொம்பளைங்க எப்போவுமே ஒரு விஷயத்த பெருசாக்காமல் அதை அனுசரித்து போகணும், இல்லைனா குடும்பமாக இருக்காது. இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை நடக்கணுமா, அந்த மதிக்காக சப்போர்ட் பண்ணி நீ இதெல்லாம் பண்ணணுமா, யார் இவ இப்போ வந்தவ, அவள் உன்னை பற்றி யோசிச்சாளா, அவளுக்கு ஒரு தப்புன்னு உடனே ஓடி வந்து உன் புருஷனை கேட்டா இல்லை, உன் புருஷன்னு கூட பார்க்காம அவள் வந்து வீட்டில் பேசினா இல்லை, அப்போ ஏன் உனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது, உனக்கு உன் குடும்பம் பசங்க முக்கியம் இல்லையா, ஏன் இப்படி அவசரப்பட்டு எதையுமே புரிஞ்சுக்காமல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல நியாயமாக நடந்துக்கோங்கம்மா, அப்புறமா பார்த்துக்கலாம். எல்லாமே நீங்கள் தப்புன்னு கேட்காதனால தான் நடக்குது. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவர் வந்து எங்கள் அண்ணனை கை நீட்டி அடிப்பார், எல்லாம் நீங்கள் கொடுத்த தைரியம் தான் அப்படின்னு ரேவதியும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. சுரேஷ் கூட பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் உன்னால் தான் வந்துச்சு அப்படின்னு மதி மேலே கோவப்படுறாரு. நீ இப்போ இந்த வீட்டில் வேலைக்கு போய் என்ன ஆக போகுது, நீ வேலைக்கு போகிறது இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே துளி கூட விருப்பம் இல்லை. நீ வேலைக்கு போகிறங்கிற திமிரு இதெல்லாம் இன்றைக்கி வரையும் எதையுமே யோசிக்காமல் மாமாவை வீடு ஏறி போய் திட்டிட்டு வந்திருக்க. இப்போ அக்காவோட வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படி சொல்கிறாரு. என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்களோட மனசில், நீங்கள் வேணும்னா தப்பு எது சரி எதுன்னு கேட்காம இருக்கலாம், ஆனால் என்னாலலாம் முடியாது. என்னோட வேலை விஷயத்தில் தலையிடுறதுக்கு அவர் யார், உங்களுக்கு என்ன இந்த வீட்டில் வச்சுக்கிறதுக்கு பிடிக்கலன்னா அனுப்பி விட்டுறணும், அதை விட்டுட்டு நான் வேலைக்கு போகக்கூடாது, நீ இங்கே எழுந்தால் தப்பு அங்கே உட்காந்தா தப்புன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நான் வந்து பொறுப்பாக முடியாது அப்படின்னு மதி பயங்கரமாக கோவப்பட்டு பேசுகிறாங்க. நீ இந்த வீட்டில் உனக்கு இனி இடமே இல்லை, என் அக்காவோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது காரணம் நீ தான், முதல்ல மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போய்டு, உன்னோட வாழவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சுரேஷ் சொல்லிடுறாரு. இதுக்கு மேலே நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா மதி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, கிளம்பி போன கையோட போலீஸ் ஸ்டேஷன் போயிடாத, உனக்கு வந்து உண்மையிலேயே தைரியம் இருந்தால் உன் வீட்டுக்கு போய் சர்வே பண்ண, அதை விட்டுட்டு எங்கள் மேலே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வீட்டில் பண்ணிக்கிட்டு அதுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரும் டென்ஷன் ஆகி நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணிகிட்ருக்காத அப்படிங்கிறாங்க. ஆனால் பயங்கர கோவத்தோட இன்னும் 3 மாதத்தில் வேலையை வாங்கி காட்டிட்டு அதே மரியாதையோடு நம்ம இந்த வீட்டுக்கு வரணுன்ற கோவத்தோடையே மதி வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ரேவதி, மலர், பாக்கியராஜ் எல்லாருமே எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனால் கேட்ட பாடையில் மதி வந்து கிளம்பி அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு ரேவதி, பாக்கியராஜ், மலர் இவங்க 3 பேருமே வந்து மதி வீட்டு விட்டு போனதை நினச்சும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்காங்க. அப்போயும் ராஜலக்ஷ்மி இப்போ தான் இவன் இந்த வீட்டை விட்டு போய் தொலைஞ்சா, இனிமேல் இந்த வீட்டுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கவும் ரேவதிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஒரு மனசாட்சியே இல்லாமல் பெண்களே சப்போர்ட் பண்ணாத இந்த வீட்டில் நம்ம இருக்கவே கூடாதுன்னா நாமளும் மதி போன மாதிரி இந்த வீட்டை விட்டு போயிடணும், எதுவுமே வந்து நியாயமாக பேச மாட்டேங்கிறாங்க, அப்போ எப்படி அவர் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பார் அப்படி சொல்லவும், ஆமாம் இந்த வீட்டை விட்டே போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு பாக்கியராஜ், மலர், ரேவதி இவங்க 3 பேருமே வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இந்த மதியால் இந்த வீடு எந்த நிலைமைக்கு வந்துருச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி உடனே அந்த பழியையும் தூக்கி ராஜலக்ஷ்மி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மதி மேலேயே தூக்கி அந்த பழியை போட்டு விட்டுடுறாங்க. ஸோ இப்போ வீட்டை விட்டு போன மலர், ரேவதி, பாக்கியராஜ் எல்லாருமே மலரோட வீட்டுக்கு போகிறாங்க. இதுக்கு அடுத்து வர கதைகளில் வந்துட்டு பாக்கியராஜ், மலர் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்களா, ரேவதி தங்கராஜோட சேர்ந்து வாழுவாங்களா, மதியம் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் வெயிட் பண்ணி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.